அந்நிய பாஷை அபிஷேகம் அப்படின்றது எல்லாருக்குமே கிடைக்கணுன்றது கிடையாது. நிறைய பேர் இதை பேசுறதுக்கே பயப்படுறாங்க. ஏன்னா ஆவியானவருக்கு விதமாக பேசிட்டா மன்னிக்கப்படாதுன்ற ஒரு அது வேற கான்செப்ட். அது வந்து டங்ஸை பற்றி அது கிடையாது. 1 கொரிந்தியர் 12, 13, 14 கிளியராக படித்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான கன்ஃபியூஷனான ஸ்டேட் தான் வந்து கொரிந்து சபையில் நடக்குது. அப்போ பவுல் வந்து இதை டீல் பண்ணுறாரு. ஆவியின் வரங்கள்னா ஒரு 9 கொடுக்குறாரு. விசுவாசமே ஆவியின் வரமா? இது நிறைய பேர் இது யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. ஒருத்தன் விசுவாசமா இருக்கான், என்ன இருந்தாலும் ஜீசஸ் மேல இருக்கிற ஃபெய்த் அவனுக்கு அசைய மாட்டேங்குதுன்னா he is anointed by the Holy Spirit. ஞானத்தை உணர்த்தும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம், அவன் ஞானமா வேத வசனங்களையோ இல்ல அவன் தேவையான வாழ்க்கையில ஞானத்தை உணர்த்துற வசனத்தை அவனுக்கு கடவுள் மனசுல கொடுக்குறாரு, அவன் வாயில கொடுக்குறாருன்னா அது அவனுக்கு ஆவியானவர் இருக்காருன்னு அர்த்தம். அதுலயே வந்து வியாதிகளை சுத்தமாக்கும் வரம், தீர்க்கதரிசன வரம், அந்நிய பாஷையின் வரம், வியாக்கியானம் பண்ணும் வரம், இப்படிதான் லிஸ்ட் போகுது. கிளீனா சொல்றாரு, எல்லோரும் வியாதி சுத்தமாக்குறாங்களா, எல்லோரும் அந்நிய பாஷையை பேசுகிறார்களா, எல்லோரும் வியாக்கியானம் உடையவர்களா இருக்கிறார்களா அப்படின்னு கொஸ்டின் மார்க் கேட்கிறாரு. இதுக்கு என்ன அர்த்தம்னா அப்படி எல்லாருமே இருக்க மாட்டாங்க. இது எல்லாமே ஒரு சரீரத்துல அவயவம் மாதிரி. ஒரு பாடி பார்த்து இதுதான் பெருசு அதுதான் பெருசுன்னு சொல்லக்கூடாது. இப்படி இருக்க மேலான வரங்களையே நாடுங்கள். 13th சாப்டர்ல ஃபுல்லா அன்பு பத்தி பேசுறாரு. அன்பு தான் அந்நிய பாஷையானாலும் ஒளிந்து போயிடும், தீர்க்கதரிசனமும் ஒளிஞ்சு போயிடும், அன்பு ஒரு காலத்திலும் ஒளியாது. நான் சத்தம் என்கிற கைத்தளம் போலவும் ஓசை எடுக்கிற வெண்கலம் போலவும் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒண்ணுமே இல்லை. 1 Corinthians 14 பார்த்தனா அந்நிய பாஷை யாரும் பேசுறதை தடை பண்ண வேணாம், அவங்கவுங்க பேசட்டும். ஆனா வியாக்கியானம் இன்டர்பிரட்டர் இல்லைன்னா சர்ச்ல பேசாதீங்கன்ற. தனியா உனக்கும் தேவனுக்கும் தெரிய ரூம்ல பேசிக்கோ, நான் டிஸ்டர்ப் பண்ணல, உன்னுடைய ஃபெய்த்தை நான் டிஸ்டர்ப் பண்ணல. இதுதான் பவுல் சொல்றாரு. அப்ப அதுக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா அந்நிய பாஷை கண்டிப்பா எல்லாருக்குமே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது ஒன் ஆஃப் த வரம் தான், ஒன் ஆஃப் த கிஃப்ட் தான். அது வேற பாஷையில ஒருத்தர் பேசுவாரு, அதுக்கு வியாக்கியானம் பண்றதுக்கு ஒருத்தர் இருப்பாரு. அப்படி நீ ரகசியங்களை பேசுற, தேவனோட ரகசியம் பேசுற அப்படின்னா தனியா பேசுப்பா அப்படின்னு சொல்றாரு. இதை எத்தனை பாஸ்டர்ஸ் பைபிளே எழுதிருக்கு ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க? இதுக்கு தான் நான் சொன்ன அந்த விஷயம் வருது, பெண்டகாஸ்டல் கல்ச்சர். பைபிள்ல எழுத்தின்படி கண் எதிர டங்ஸை பத்தின விஷயங்கள் இப்படி போட்டிருக்கும் போது பாதி பேர் டங்ஸ் எனக்கு கிடைக்கலையான்னு கவலையில் இருக்காங்க. பாதி பேர் நம்மளுக்கு கிடைச்ச டங்ஸ் உண்மையான டங்ஸா பொய்யான்னு தெரியாம விசுவாசத்துல நம்ம இருக்கணும்னு நம்பிட்டு இருக்காங்க. பாதி பேர் எப்படியாவது கிடைச்சிடணும் இன்னும் கஷ்டப்பட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. பாதி பேர் டங்ஸ் கிடைக்காதவங்களெல்லாம் கீழே நான் அபிஷேகம் பெற்றவன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா நம்ம பாஸ்டர் சொல்லும் போது அப்படின்னா சொல்றாங்க அந்நிய பாஷை அடையாளத்தோட அபிஷேகம். எப்படி அந்நிய பாஷை அடையாளத்தோட அபிஷேகம் அப்படின்னு கிடையவே கிடையாது. பைபிள்ல ஒரு இடத்துலயும் அந்நிய பாஷை ஏன் பேசினாங்கன்றதுக்கு ஒரு இடத்துக்கு ஒரு காரணம் இருக்கு. கடவுள் அவங்க மூலமா என்ன பண்ணாரு, அந்த இடத்துல ஏன் டங்ஸ் கொடுத்தாரு, இந்த இடத்துல ஏன் டங்ஸ் கொடுத்தாருன்றதுக்கு அந்த இடத்துல தேவன் அவன் புரோஜனத்துக்கு என்று பகிர்ந்தளிக்கிறாருலாம் போட்டிருக்கு. இன்னைக்கும் டங்ஸ்ல யாராச்சும் பேசலாம். உண்மையாவே ஆண்டவர் வேற பாஷையில ஒருத்தர் பேச வைக்கலாம், மிராக்கிள்ஸ் நடக்கலாம், நான் இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா எல்லாருமே பேசக்கூடாது, எல்லாருமே பேச மாட்டாங்க.